அழுவுப்பா அழுவு நல்லா அழுவு. என்ன ஆச்சு? என்ன வால் காசம் கையில் பிளேடு போடுமியா? இதே வேலையா இருக்கு. உங்கள் ஆளுக்கும் உனக்கு எப்பயுமே சண்டை தானே. இந்த பையனை நல்லா பார்த்துங்க. இப்போ பாரு பிளேடு போட்டுன்னு சாவ போகிறேன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆமாம் ஆமாம், கோயிலுக்கு போகிறேன். நான் மட்டும்தான்ப்பா, நான் யாரு கூடயும் போக மாட்டேன்ப்பா. உனக்கே தெரியும், யார் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. என்னது? என்னது என்ன சொன்ன? கூப்பிட்டா யாரும் வர மாட்டாங்க. யாரு கூடயும் நான் சேர மாட்டேன். என்னது? என்ன பண்ணுறதுப்பா? சரி வரேன்டா, பாய்டா. அப்துல்லா நான் தான் சொல்லிவிடு. நான் கோயிலுக்கு போக போகிறேன். அம்மா அடி போகலாம் வாங்க. கரெக்டாக போன 3 நாள் முன்னாடி வந்து மெக்கானிக் கடையிலே வீடியோ முடிச்சுட்ருப்பேன். ஓகே, வீடியோ வேறு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த ஆங்கிள் ரொம்ப தூக்கிடுவேன். இந்த ஆங்கிள் ஓகேன்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். அதாவது ரொம்ப தலைவலிக்குதுங்க இன்றைக்கி டேட்டு 17 ஆகி போச்சா? ஆமாம், ஃபோனை மாற்றிட்டேன். ஓகேங்களா, வெற்றிகரமாக ஃபோனை மாற்றியாச்சு. அந்த ஃபோனுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ரைட்டில் தான் போக போகிறோம். நேராக போனால் அரியூர், பேக் சைடு போனால் கோல்டன் டெம்பிள். ஓகே, இந்த அம்பேத்கர் சிலை ஞாபகம் வச்சுங்க. இந்த பக்கம் தான் வீடியோ எடுத்துன்னு போக போகிறோம். கேமரா இப்படி தூக்கிடலாங்களா? இப்படி தூக்கிட்டா ரொம்ப தெரியுதுங்க. நம்ம வண்டி தெரிய மாட்டேங்குது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறோம். நம்ம வண்டி தெரிய மாட்டேங்குது. இப்படி வச்சா நல்லா இருக்குமான்னு தெரில. வண்டி வேறு ஃபால்ட்டுங்க. சைன்ஸ் ப்ராக்கெட்டு போயிட்டுக்குது. கடன்னு. ஓகே, நம்ம வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வேறு அன்றைக்கி இந்த லைட்டு செட் பண்ணலான்னு மீட்டரை கைட்டினா அது வேறு ஒரு பக்கம் கடன்னு சவுண்டு வருது. டகடகன்னு சவுண்டு வரல, வைப்ரேஷன் ஆகுது. ஒன்ஸ் ஒரு தடவை கழிச்சிட்டேன்னா கம்பெனிலேருந்து அந்த ஃபிட்டிங் உட்காரலன்னா அந்த மாதிரி தான் சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம பின்னாடி உட்காந்து தள்ளிது சூப்பராக இருக்குது இடம். இந்த பக்கம் அம்மையா இப்போ தான் போனேன். ஓகேங்களா, அதாவது நம்ம மெக்கானிக் அண்ணா இருப்பாங்க, அவரோட வீட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு இப்போ தான் போனேன். ரொம்ப அழகாக அமைதியாக இருந்துச்சு இந்த இடம். அதனால் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு பாருங்க, மலை எவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீ எங்கே போகிறது ஏது பண்ணுறது டியூட்டி இல்லை. ஓகேங்களா, அதனால் சும்மா ட்ராவலிங் பண்ணின்னு இந்த பக்கம் ஃப்ரெண்டு கூப்பிட்டோம்னா, அதனால் இந்த ஏரியாவை சும்மா ஒரு கவர் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்கு போனால் நம்ம குலதெய்வ கோயில் இல்லைன்னா நம்ம முருகர் கோயில் போய் பார்த்துட்டு அவர் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, கேமரா ரொம்ப டவுனில் இருக்குதோ, இப்படி வச்சுப்போமோ, ரொம்ப டவுனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி வச்சா நான் ரொம்ப ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக இப்படி டில்ட்டு பண்ணி வச்சுப்போம். நம்ம வண்டியும் தெரிகிற மாதிரி ரோடும் தெரிகிற மாதிரி. எனக்கு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறேன். இந்த ஆங்கிள் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இவ்வளோ தூக்கம்னா ரொம்ப மேலே போயிடுது. ஓகே, இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்துட்டேன், இந்த ஆங்கிள் சூப்பராக இருக்குது. அதாவது முன்னானேத்து மெக்கானிக் கடையிலேருந்து போய் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஃபோன் எப்பட்றா வாங்கினேன், இது எப்பட்றா இருக்குது, என்ன ஃபோன்றா. ஓகேங்களா, ஆல்ரெடி 3 நாள் ஆகுது இந்த ஃபோன் வாங்கி. 3 நாள் ஆகுது. ஓகேங்களா, என்றைக்கு 10ஆம் தேதி. ஓகேங்களா, 10ஆம் தேதி பெங்களூர் போய்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி டியூட்டி இல்லை. 12ஆம் தேதி மறுபடியும் டியூட்டி வந்துச்சு, சென்னை போய்ட்டு வந்தேன். அப்புறம் பாண்டிச்சேரி போய்ட்டு வந்தேன். அப்புறம் இன்றைக்கி டியூட்டி இல்லை. ஓகேங்களா, இவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு. அது இவ்வளோ குப்பையாக இருக்குது. குப்பையை கொளுத்தி விட்டுக்கிறாங்க. குப்பையாக அது பஞ்சான்னு தெரில. இங்கே ஒரு குளம் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு குளம் இருக்குது. ஓகே, நிறைய சம்பவங்கள் நிறைய நடந்துருச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஓகேங்களா, முன்னானேத்து மெக்கானிக் ஷெட்லேருந்து. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது. முன்னானேத்து மெக்கானிக் ஷெட், ஏன்னா ரொம்ப ஹெல்மெட் வந்து இப்படி தூக்கின மாதிரி வச்சோன்னா இதுவாகுது. அம்மாடி விட்டேன்டா. கலக்காச்செடி பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது வேலூரில் கிளைமேட்டு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன், வெயில் அடிச்சிச்சு பயங்கரமாக. இந்த ரோட்டில் கலக்காச்செடி பாருங்கள்,
ரோடு போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோட்டில் வழியாக போனேன். கேமரா டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. இவ்வளோ தூக்கணும்னா ரொம்ப மேலே இருக்குது. அதனால் இப்படி தூக்கி ஹெல்மெட் இப்படி வச்சுக்கோம். நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. இல்லைனா இப்படி இறக்கிட்டு ஹெல்மெட்டை இந்த அளவுக்கு டவுனில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எந்த அளவுக்கு தெரிகிறதுன்னு தெரில நான் பேசுகிறது. ரோடும் தெரியணும். நம்ம டவுனில் இப்படி வச்சுருக்கிறதுனால என்னன்னா இங்கே மறைக்குது, எனக்கு இங்கே வியூ மறையுது. லைட்டாக அப்படி தூக்கிட்டு லைட்டாக அப்படி டில்ட் பண்ணிப்போம். கண்ணாடி மூடிடும். லைட்டாக அப்படி டில்ட்டு பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப இப்படி இருக்குதுங்க. ரொம்ப இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. மண்டபமா அது? ஆமாங்க, மண்டபம் போல. கல்யாண மண்டபமா? ஆமாம். ஓப்பன்லேயே இருக்குது. பரவாயில்லையே, எல்லாம் ஓப்பன்லேயே இருக்குது. பாருங்கள், மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவல். மலை விட்டா ஏறிடுவேன். அப்படியே அந்த முனையிலேருந்து அப்படியே போய் அப்படி மேலே போகுது. பர்வத மலை பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மலை இருக்குது. ஓகே, இந்த ரோடு வழியாக போகிறோம். இந்த ரோட்டில் ஒரு கோயில் இருக்குது. இந்த ரோட்டில் ஒரு கோயில் ப்ளஸ் ஒரு குளம். ஓகேங்களா? இப்போ தான் என் ஃப்ரெண்டு கூட்டின்னு போய் காமிச்சான். ஓகேங்களா? இந்த ரோட்டு வழியாக இப்போ தான் வந்தேன், ஜஸ்ட்டு நவ். அதனால் அப்புறம் விவசாயம். அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள், மலை. அது மலை தான் அடுக்குமாற மலை. ஓகேங்களா? வீடியோ போடாமலேயும் இருக்க முடியல. ஓகேங்களா? டெய்லி வீடியோ போடணும், எதனா பேசணும். ஓகேங்களா? நம்ம ட்ரெண்டாகிறோமோ இல்லையோ, பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, அது விஷயம் இல்லை. நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. இப்போ தான் இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறது, சாப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஓகேங்களா? இந்த ரோடு எந்த வழியாக போய் கனெக்ட் ஆகுதுன்னு தெரில. நம்ம இந்த பக்கம் தான் குளத்துக்கு போகிறோம். சூப்பராக இருக்குதுங்க. அவன் குளிக்கலான்னு தான் சொன்னான். எனக்கு வேணாம், பேண்ட்டு போட்டு வந்திருக்கேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நம்மளால் நீச்சல் அடிக்க முடியாது அதை. ஓகேங்களா? சாக்ஸு கீக்ஸுனா கூட நீச்சல் அடிச்சிடலாம். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அடிக்க முடியாது. பாருங்கள், கலக்காய் செடி எவ்வளோ அழகாக இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நீச்சல் அடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? கேமரா எந்த அளவுக்கு இருக்குது? ஓகே, இதோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் வந்தோம். வந்துட்டு சும்மா பார்த்துட்டு அப்படியே போய்ட்டோம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குதுங்க. அது கோயிலாங்க, சுற்றி தண்ணி தாங்க பாருங்கள். வா, பியூட்டிஃபுல்ல. இதில் இறங்கி அப்படி போய் குளிக்கலாம் பொழுது. தெரியாதனமாக கூட இதில் யாரும் குளிக்காதீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 80 அடி 100 அடி பள்ளம் இருக்கும் பொழுது. தண்ணி மீன்லாம் இருக்குங்க. வா, ஆல்ரெடி அங்கே வீடுங்களாம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், வீடுங்களாம். அங்கே ஆள் இருக்காங்க. அங்கே பம்ப் செட்டு, இங்கே பம்ப் செட்டு, இங்கே பம்ப் செட்டு, அங்கேயும் பம்ப் செட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் குளிக்கிட்டு இருந்தால் குளிங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இதில் குளிங்க. நீச்சல் தெரியாதவங்க குளிக்காதீங்க. இதில் பாருங்கள், அப்படியே இறங்கி அப்படியே போய் அதில் குளிக்கலாம். ஆனால் எவ்வளோ ஆழம் இருக்கும்? ஒரு 80 அடி 100 அடி இருக்கும் ஆழம். ஓகேங்களா? இதெல்லாம் வெடி வச்சு உள்ளேருந்து பாறையை எடுத்துட்டாங்க. பாறை எடுத்துட்டோடனே அந்த இடத்துல ஊற்று தண்ணி மேலே வந்துச்சு. மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கும். அடியிலேருந்து ஊற்று வரனால ஓவர் ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? சூப்பராக இது பாருங்கள். இது கோயில் இது கோயில் கட்டுறாங்கண்ணா. ஏதோ என்ன கோயில்னு தெரில. முருகர் கோயிலா இல்லை விநாயகர் கோயிலான்னு தெரில. ஃப்ரெண்டு தான் சொன்னான். நான் நம்பவே இல்லை. நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இடத்துக்கு போகலாம், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. தப்பி தவறி வீணனா கேமராவோட உள்ளே போயிடுவேன். ஓகேங்களா? இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தப்பி தவறி வீணனா அங்கே பார்த்தீங்களா, டாகி குளிக்கிறதுக்கு போயினுக்கிறான். 2 வீலரோடு போகலாம் அந்த பக்கம் பக்கத்து தெருவுக்கு. ஓகே, நம்ம ஜஸ்ட்டு நடந்து போய் வீடியோ பார்ப்போம். ஹெல்மெட் போட்டுட்டு போனோன்னா எல்லாம் நினைப்பாங்க. ஹெல்மெட் கட்டி வச்சிடும். சூப்பராக இருக்குங்களா? அப்படியே அதில் இறங்கி அப்படி போய் அப்புறம் டாக் அங்கே போய் கிழிச்சுன்னு இருக்குது. இப்படியும் ஆழம் நிறைய இருக்கும் போலுங்க. ஆழம் நிறைய இருக்குது. சென்டராக போகுமா? இங்கேயும் ஆழம் இருக்குங்க கண்டிப்பாக. ரொம்ப ஆழம் இருக்குது. இதை பாருங்கள், அது கோயில் கட்டுறாங்களாம். வா, பியூட்டிஃபுல்ல. அங்கெல்லாம் தெரிஞ்சு பாருங்க பாறை. டேய் டாகு, உனக்கு நீச்சல் தெரியுமா? குருவி கூட குளிக்குதுங்க. குருவி கூட குளிச்சிட்ருக்கு. நம்ம வண்டி அங்கே இருக்குது. ஃபோனும் வண்டியிலே இருக்குது. ஜம்முன்னு ஜாலியாக நிம்மதியாக அமைதியாக உட்காந்துலாம் போடுது ப்ளேஸில். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே இந்த கோயிலை சுற்றி குளம் போதுங்களாம். கோயில் நடுவில் இருக்குது, குளத்துக்கு நடுவில் இருக்குது. ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. நாங்கள் சூப்பராக வீடியோ எடுத்தோன்னே போயிடலாம். அந்த வீட்டுக்கு போய் ஒரு அட்னஸை போட்டு வந்துடலாமா? இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே குளம் இருந்துச்சா இல்லை குளத்துக்கு முன்னாடி இந்த வீடு இருந்துச்சான்னு தெரியல. ரொம்ப பெருசாக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா. எவ்வளோ பெருசாக இருக்குது.
2 நடுவில் நடந்து போயிட்டுருக்கேன் தெரியுங்களா. இந்த பக்கமும் தண்ணி, இந்த பக்கமும் தண்ணி. ஓகே, தண்ணி நடுவில் நடந்து போயிட்டுருக்கேன். தெரியுதுங்களா தெரில. அப்படியே ஒரு குழியில் போட்டுடலாமா நடந்து போய்? சூப்பராக இருக்குங்களா. அப்படியே ஒரு குழியில் போட்டுடலாமா? இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வந்து குவாரி வந்து வெட்டி வெட்டி ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 இருக்கும் ஓகேங்களா. அடுக்கும்பாறை, பெனாத்தூர், அப்புறம் வந்து தொரப்பாடி ஓகேங்களா. இதுக்கு பக்கத்தில் தான் தொரப்பாடி. எல்லா பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குவாரி வெட்டி 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 இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் குளிக்கிறதுனா இறங்கி போய் குளிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் குளிங்க, நீச்சல் தெரியலன்னா நிறைய பேர் முழுகிடுவாங்க. ஓகே வாங்க போகலாம். அவ்வளோதான், சும்மா ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்தாச்சு, போகலாம். இது மண் கொட்டினா கூட மூட முடியாதுங்க, ஏன்னா அவ்வளோ மண் பிடிக்கும். கல் ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து பாறை வெட்டி எவ்வளோ அழகாக வெடி வச்சு எடுத்து இதில் வந்து என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த கிரைனைட்டு, டைல்ஸு, அப்புறம் வந்து ஜல்லி மிஷினு ஓகேங்களா. வேறு என்ன சிமெண்ட்டு, எம்சென்ட்டு ஓகேங்களா. வேறு நிறைய எடுக்கிறாங்க பொழுது. ஓகே போகலாம் வாங்க. இது அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஹெல்மெட் ரொம்ப இறக்கிட்டேன். ஓகே, இது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஓகே போகலாமா? அவ்வளோதான், பாய் பாய். இதனால் எந்த பிரச்சனையும் வராமல் வந்தால் சரி. ஏன்னா இது வீடியோ போடுறோன்றது கூட சில பேர் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த கோயிலாண்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் நோ கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த கோயிலாண்ட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் போகலான்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் போக முடியாது. ஓகே அழகாக இருக்குங்க இல்லைங்களா. இந்த பக்கமும் கோயில் அப்படி போய் அப்படி வரலாம், இந்த பக்கமும் போகலாம். வேணாம், நம்ம மெயின் வழியாகவே போவோம். இதுன்னா தெரில, எதுவும் ஒரு கோயிலா? அழகாகுது பார்த்தீங்களா, விவசாயம் சூப்பராகுது. பம்ப் செட்டு, விவசாயம் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்களா. எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வீடு இருக்குது ஏதோ ஓகேங்களா. இதுதான் வந்து கோயிலுக்கு போகிற வழி ஓகேங்களா. இதுதான் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா. ஓகே இப்போ தெரிஞ்சு பாருங்கள், அங்கே பூவெலாம் அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வேணால் மேலே போய் பார்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த பக்கம் சைடில் மட்டும் போய்டாதீங்க ஓகேங்களா. சைடில் எவ்வளோ தண்ணி பாருங்கள். ஓகே சைடில் எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா. வீணுன்னா கூட சோலி முடிஞ்சு வண்டியோட. ஓகே இந்த இடத்துல கோயில் கட்டுறதே எனக்கே இப்போ தானுங்க என் ஃப்ரெண்டுக்கு சொன்னான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பூ ஜாலியாக இருக்குது. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் போலுது. என்ன கோயில் கட்டுறாங்கன்னு தெரில. இது வந்து ஊமத்தழை பூங்க ஓகேங்களா. இது சாப்பிட்டோன்னா பேச்சு வராது. இந்த பூ எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் எதுக்காக மூலிகை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. ஊமத்தழை பூ ஓகேங்களா. இதுதான் கோயில். ஓகே போகலாம் வாங்க. தெரியுதான்னு தெரில வீடியோவில், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதான் அடுக்கும்பாறை மலை ஓகேங்களா. ஓட்டேரி, அந்த பாகாயம், அடுக்கும்பாறை அந்த ரோட்டில் இருக்கிற மலை ஓகேங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க. வா வேறு லெவல். இப்படியே கூட போகலாம் போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான். இந்த வீடோட முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் ரோடு கிடையாது. சும்மா சரி வீடியோ எடுப்போம் அப்படின்றனால இந்த பக்கம் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்றனால வந்தேன். ஓகே போகும்போது இப்படி போய் கூட போகலாம். ஓகே ஒன்றும் இல்லை, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, சூப்பராக ரெடி பண்ணுறாங்க எல்லாம். நல்லா கோயிலோட சாமிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் ஊரில் இவ்வளோ பெரிய இதோட நிறைய இருக்குது ஓகேங்களா. தொரப்பாடி, அடுக்கும்பாறை ஓகேங்களா. இவ்வளோ இது பாருங்கள், இதெல்லாம் இதோட நிறைய இருக்குது. மலை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படி இறங்கி அப்படி போய் குளிக்கலாம். எப்பவுமே தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் எப்படி சொல்கிறது, வறண்டா அதாவது வற்றாமல் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஆழம் அதிகங்க, இது பயங்கர ஆழம். அவ்வளோதான், போகலாம் வாங்க. பயங்கர ஆழம். இதுவரைலாம் காவை போட்டிருக்காங்களா. ஓகே இதெல்லாம் காவை போட்டிருக்காங்க பொழுது. மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் மலை காட்டுறோம் பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. கலகா செடி எடுத்துகிட்ருக்காருங்க. வீடு கலகா பூச்சின்னு போகிறாரு பொழுது. வா பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே டவர் வச்சுக்கிறாங்க. ஜியோ டவரா ஏர்டெல் டவரான்னு தெரில.
இந்த ரோடு எங்கே போய் அப்படியே அடுகும்பாரில் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு போனால் அடுகும்பாறை போய் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். நம்மளது ஃபியூல் கேஜ் வேறு ஒர்க் ஆகலை. அது ஒரு பக்கம். நம்ம வண்டி என்ன தான் பண்ணுறதுனே தெரிலங்க. ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகலை, டேங்க்கில் இப்போ அந்த லைட்டு செட் பண்ண பாருங்க, அந்த லைட் வேறு ஒர்க் ஆகலை. இருங்க இதுவும் மூடிடுறேன். இந்த லைட்டு செட் பண்ண பாருங்க, அந்த லைட் வேறு ஒர்க் ஆகலை. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. எந்த லைட்டுமே ஒர்க் ஆகலை. எல்லா லைட்டுமே ஹீட் ஆகுது இல்லைங்களா, அதனால் பீஸ் போயிடுச்சின்னு நினைக்கிறேன். சும்மா ஆசைக்கு 2-3 நாள் ஒர்க் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது. இந்த பக்கம் போனீங்கன்னா அப்படியே வேப்பம்பட்டு போயிடும். ஓகேங்களா, நம்ம வேப்பம்பட்டு வழியாக போய் ஒன்று கீழே அரசம்பட்டு, இல்லைன்னா முருகர் கோயில், இல்லைன்னா நம்ம அமிர்தி ரோடு வழியாக போகலாம். ஓகேங்களா, பார்ப்போம் எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாது எனக்கு. இந்த பக்கம் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க. ஓஹோ, இது பெட்ரோல் பங்க்லேருந்து வந்து ஜாயிண்ட் ஆகுதா? ஆமாங்க. இப்போ ரைட்டில் நம்ம அன்றைக்கி பெட்ரோல் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் போனால் பெண்ணாத்தூர், இந்த பக்கம் போனால் கோல்டன் டெம்பிளா? ஓகே, இங்கே சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க பாருங்கள். நம்மளே சிசிடிவி கேமரா வீடியோ எடுக்குது. ஓஹோ, சும்மா ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரும். வா, இந்த பக்கம்லாம் நான் வந்ததே இல்லைங்க, இப்போ தான் போகிறேன். செம்மையாக இருக்குங்க. என்ன இது, கரும்பு செடியா? ஆமாம் சாரிண்ணே. அதை பார்த்துன்னு வந்தேன், இவர் வந்துட்டார நேராக. நேற்றுக்கு விட்டுருந்தா என் வண்டி ஸ்பெண்டர் டுமில் தமால் டிமில் ஆகிருக்கும். இந்த பக்கம் வண்டி வராதுன்னு நினச்சேன், வண்டி வந்துருச்சு. ஓகே, என் மேலே தான் ஃபால்ட்டு. பரவாயில்ல. நம்ம லைனை விட்டு அந்த லைனுக்கு போனால் அப்படி தான். ஓகே, நம்ம லைனில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிங்க. என் மேலே தான் மிஸ்டேக்கு. நான் மலையை வீடியோ எடுக்கிறது வந்தேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மலை. ஓகே, அப்படியே பக்கத்துலேயே போனோன்னா அமர்தி மலை வந்துடும். ஓகேங்களா, நம்ம அந்த ரோட்டுக்கு போனோம், இந்த ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம், மாறி போயிட்டுருக்கோம், அவ்வளோதான் விஷயம். இந்த மலைக்கோசம் தான் நான் இப்படிக்கா வந்தேன். அப்படிக்கா இருந்து போனாலும் அந்த மலை தெரியும், இப்படிக்கா இருந்து போனாலும் அந்த மலை தெரியும். ஓகேங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வீடு அழகாக கட்டியிருக்காங்க. எங்கள் ஊரில் இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. உண்மையாக பியூட்டிஃபுல்லுங்க. வா, இந்த மலைக்கிட்ட போவோமோ தெரிலங்க. அப்படியே போவோம், போகிற வீரெலாம் போக வேண்டியதுதான். இந்த பக்கம் எங்கே போகுது? இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது போலகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. ஓகே, ஆஹா, அழகாக இருக்குங்க மலை. உண்மையாக சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு மலை இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அரியூர் கோல்டன் டெம்பிள் ரோடு மலை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா வீடு. ஓ, வேலூர் மாவட்டம் ஸ்கூலு, கவர்மெண்ட்டு ஸ்கூலு. அடா அடா அடா, அற்புதமாக இருக்குடா. நம்ம மலைக்கு இப்படியே 2 வீலர்லேயே வண்டியில் ஏறிடலாம்னு நினைக்கிறேன். தலை பயங்கரமாக வலிக்குதுங்க. இந்த லைட் வேறு ஏரியலையா, ஒரு பக்கம் மனசு கஷ்டம், ஒரு பக்கம் இந்த மீட்ரு கேஜ் ஒர்க் ஆகலை. பெட்ரோல் இருக்கு, ஆனால் மீட்ரு கேஜ் ஒர்க் ஆகலை. இன்னொரு பக்கம் இந்த லைட்டு மாட்டினால இது வைப்ரேஷன் ஆகுது. சைனீஸ் பாக்கெட் போயிட்டு இருக்குது. காலையிலே டியூக்காரன் வீட்டாண்ட வந்துட்டான். ஆல்ரெடி நான் டியூ கட்டேன் போன மாதமே. ஓகேங்களா, வா, சாமுந்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சாமுந்தி. அங்கே பாருங்கள், சாமுந்தி சூப்பராக இருக்குது. ஓ, இங்கேயே இந்த அரிசி இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. வா, நம்ம ஊரில் இதான் மலைக்கு போகிற ரூட்டா? ஆமாங்க, இந்த பக்கம் போனால் மலைக்கு போயிடலாம் பொழுது. செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் சாமந்தி செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வா, அரிசி. ஓகேங்களா, விவசாயம். பாருங்கள் சாமந்தி சூப்பராக இருக்குது. அப்படியே போயிட்டு ஒரு வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறமா வரும்போது பார்த்துக்கலாம். வேறு லெவலில் இருக்குதுல்ல சாமந்தி, அழகாக இருக்குது. நான் பெங்களூரில் தான் சாமந்தி பூக்குதுன்னு பார்த்தா இங்கேயும் சாமந்தி வருதுங்க நம்ம ஊர்லேயே. அதாவது டியூக்கார காலையிலே வந்துட்டாங்க. ஏன்னா போன மாதமே நான் கட்டிட்டேன் டியூ. ஓகேங்களா, போன மாதமே நான் டியூ கட்டிட்டேன். ஆனால் என்னன்னா, என்ன ரீசன் அவங்க சொல்கிறது தான் நம்ம ஏற்றுக்கணும். என்ன பண்ணுறது, நம்மளால் ஒன்றுமே சொல்லவும் முடியல, பேசவும் முடியல. நம்ம என்ன பேசினாலும் நம்ம மேலே தான் தப்பு. ஓகேங்களா, அதனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், ஏற்றுக்கணும் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. கன்னியம்பாடி ஒன்றியம். அதனால் நம்ம ஒன்றும்